ஸ்ரீபாரதியின் பொன்னியின் முடிவு சிறுகதை. பொன்னி அந்த அதிகாலை வேளையில் தனது கைப்பையை எடுத்துக்கொண்டு அவசர அவசரமாக வயலை நோக்கி சென்று கொண்டிருந்தாள். அவளின் மனதில் ஏகப்பட்ட பாரம். அவள் முகத்தில் கவலை தாண்டவமாடிக்கொண்டே இருந்தது. அவளால் எதுவும் பேசவும் முடியவில்லை. வெளியில் எந்த விதமான தனது உணர்ச்சியை காட்ட முடியாமல் தவித்து கொண்டிருந்த பொன்னி அந்த வயக்காட்டை அடையும் பொழுது அங்கே கூடிவிட்டார்கள் அவளுடன் வேலை செய்பவர்கள். ஏ பொன்னி, என்ன இவ்வளோ நேரம் கழிச்சு வார? இன்னைக்கு எப்படி தோதுவனுக்கு வேலையை முழுசாக செய்வையா இல்லை என்று ஆரம்பித்தால் செல்லாதா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மைனி, கட்டாயமாக இன்றைக்கி வேலையை முடித்து கூலி வாங்கிட்டு தான் போகணும். அதனால் என் வேலையை முழுக்க நானே செஞ்சு விடுறேன் என்று சொன்ன பொன்னி வேறு எதுவும் பேசாமல் அங்கே கீழே கிடந்த நாற்றை எடுத்துக்கொண்டு வயலில் இறங்கினாள். பொன்னி மற்றவர்களோடு சேர்ந்து நாற்று நடலானாள். அவளது கை பம்பரமாக சுழன்று கொண்டு இருந்தது. ஆனால் இயந்திரமாக அவளின் மனமோ எங்கெல்லாமோ சென்று கொண்டு இருந்தது. என்ன வாழ்க்கை இது! இப்படி ஒரு நாதியத்தை வாழ்க்கை வாழறதுக்கு நாண்டுகிட்டு சாவலாம் போல இருக்குது மனசு முழுக்க. ஆனால் என்னை நம்பி 2 ஜீவன் இருக்கே, அதுக்கு நான் என்ன சொல்லலை? அதுக்காக வேண்டி இந்த உசுரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்க வேண்டியது இருக்குது. என்ன இருந்தாலும் என்னோட பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கத்தானே செய்யும். அது வர வர மீறிக்கொண்டே போகுது. இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும். ஆனால் இந்த முடிவு நான் எடுத்தால் எப்படி இருக்கும்ன்ட்டு தான் எனக்கு தெரியலை. இதனால் பல பேர் வாழ்க்கை கெட்டு போயிடுமோன்னு நினைக்கும்போது மனசுக்கு ரொம்ப பாரமாக இருக்குது. நம்மால் 4 பேர் வாழ்க்கை கெட்டு போகக்கூடாது. என்ன இருந்தாலும் நம்ம ஆச்சிக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும். ஆனால் பாவம், ஆச்சி எனக்காக என்னெல்லாம் தான் செய்யலை. அவள் பேர் பொன்னாத்தா. அந்த பொன்னான ஆத்தா பேரை தான் எனக்கு பொன்னின்னு வச்சாங்க. அவள் வாழ்க்கையும் கஷ்டம், என் வாழ்க்கையும் கஷ்டம். பேரில் தான் பொண்ணு, ஆனால் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்கலை. இருந்தாலும் ஆயி அப்போ இல்லாமல் இருந்த எனக்கு ஆச்சி தானே என்னை வளர்த்து எல்லாம் ஆளாக்கித்து. அது என்னமோ நான் இங்கே இவ்வளவாவது குடும்பம் நடத்துகிறேங்கிற சந்தோஷத்தில் ஒரு கஞ்சி தண்ணி குடிச்சிட்டு உசுரை வச்சிட்ருக்கு. அது தலையில் இடியாக இறங்கக்கூடாதேன்னு நினைக்கும் பொழுது மனசு பூரா பாரமாக தான் இருக்குது. அதுக்காக எம்பிட்டு நாள் தான் இந்த கொடுமையை தாங்கிட்டு இருக்க. சரி, ஆச்சியை தான் அப்படி நினச்சோன்னா அதுக்கு மேலே என்று அவள் நினைத்து கொண்டு இருக்கும் பொழுதே அருகில் வந்த பொன்னாத்தா நல்ல கிசுகிசுத்தா. எவ்வளோ பொன்னி, என்ன ஏது இத்தனை நேரம் என்ன யோசனை அப்படி என்று கேட்டது போல் இருக்க படால் என்று நிமிர்ந்து பார்த்தாள். ஆனால் அருகில் யாருமே இல்லை. அடைச்ச நம்ம பிரம்மதானா, ஆச்சி தான் நம்மளை கூப்பிடுறாளோன்னு நினச்சி ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆயிட்டேன்ல. இருந்தாலும் ஆச்சியை பார்க்கணுன்னு மனசு பூரா தவிக்குது. பார்க்கலாம், இன்னைக்கு சம்பளத்தை வாங்கிக்கிட்டு என்ன நடக்கும்னு பார்க்கலாம். சம்பளம் நம்ம கைக்கு ஒழுங்காக கிடைக்கணுமே. சம்பளம் நம்ம கைக்கு ஒழுங்காக கிடைச்சாதானே மீதியெல்லாம் நடக்க முடியும். இருந்தாலும் ஆச்சிக்கு ஒரு வாரமாக உடம்பே சரியில்லைன்னு நம்ம மேல் தெரு கனகண்ணன் வந்து சொல்லித்து போய் ஒரு 8 பார்க்கலான்னா கையில் காசு இல்லாமல் அங்கே போய் என்னத்தை பார்த்தாலும் ஒரு மருந்து கஞ்சி காய்ச்சி கொடுக்க 4 காசு வேண்டாமா? இருந்தாலும் கனகண்ணன்கிட்ட சொல்லி பார்க்கலாம். கனகண்ணன் என்ன சொல்லுதுன்னு. இன்றைக்கி கனகண்ணன் போய் ஆச்சியை பார்த்துட்டு வந்து என்ன பதில் சொல்லுதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஏற்ற மாதிரி நாம் முடிவு செய்வோம். அப்படி என்று நினைத்து கொண்ட பொன்னி தனது வேலையில் கவனமாக இருந்தாள். பொழுது ஏறிக்கொண்டே போகின்றே இருந்தது. சூரியன் உச்சி வேளையில் வந்ததும் எல்லோரும் அவரவர்கள் கைவேலையை முடித்துக்கொண்டு உணவருந்து வந்து அமர்ந்தார்கள். பொன்னிக்கு உணவு சாப்பிடவே பிடிக்கவில்லை. தன் முன்னால் இருந்த தூக்குச்சட்டியை எடுத்து திறந்து பார்த்தாள். புளித்து போன பழைய சோறு, அதுக்கு தொட்டுக்க கொஞ்சம் கருவாடு, இவ்வளவும் இருந்தது. அதை ஏனோ எடுத்து அள்ளி வாயில் போட மனமில்லை. வயிறானால் கபகபா என்று பசித்து கொண்டு இருந்தது. சுற்றுமுற்று பார்த்தாள்.
மற்றவர்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து அமர்ந்து அரட்டை அடித்து கொண்டு சாப்பிட்டு கொண்டு இருந்தார்கள். பொன்னியினால் எதுவுமே செய்ய முடியாமல் மனம் உழைத்து கொண்டே இருந்தது. பரவாயில்லை, இந்த சாப்பாடும் சாப்பிடவில்லை என்றால் மீதி வீட்டுக்கு போய் வேலை செய்ய உடம்பில் தெம்பே இருக்காது என்று நினைத்தவள் அந்த புளித்து போன சாப்பாட்டை சாப்பிட்டு விட்டு மீதி பாதியை மூடி வைத்து விட்டாள். மேற்கொண்டு அவளுக்கு சாப்பாடு இறங்கவில்லை. எல்லா வேளையும் முடியும் பொழுது அந்த மேஸ்திரி வந்தான். என்ன பொன்னி, அதிசயமாயிருக்கு, இன்னைக்கு இவ்வளோ நேரம் இங்கே காத்து கிடக்க, என்ன வார சம்பளத்துக்காக வந்தியோ என்று அவன் அலட்சியமாக கேட்க, ஆமாம் ஐயா, வார சம்பளம் வந்தால் தானே வீட்டில் போய் அடுப்பு மூட்டை தோதுவாக இருக்கும், அதுதான் சம்பளம் வாங்க வந்தேன். ஆமாம், நீ அந்த அன்னைக்கு சம்பளம் வாங்கி கிழிச்சிட்டாப்புலையும் அங்கே போய் அடுப்பு பொங்கிரும் பாரு. நானும் ஒன்று 1000 தடவை சொல்லியாச்சு, இங்கிட்டு வா எனக்கு தோதுவா இருந்தால் நீ இப்படிலாம் கவலைப்படணுமா, மாராணி மாதிரி ஒன்று வச்சுப்பேன். இந்த பாறையா, இதுக்கு மேலே உனக்கும் எனக்கும் பேச்சு இல்லை. வந்தையா, சம்பளம் கொடுத்தையா கொடு, இல்லையா நான் அடைய கட்டுறேன். ஓ, இந்த குறைசலுக்கு ஒன்றும். ஆமாம் இரு, உன் பொண்ணு செல்லு எப்படி இருக்கா? அதுக்கு இருக்கும் இல்லை வயசு, என்ன உக்காந்துருச்சா இல்லை என்று அசிங்கமாக பல்லிழித்தான் அந்த மேஸ்திரி. அவனின் பல்லிழப்பை கண்ட பொன்னிக்கு ஆத்திரமாக வந்தது. இருக்க வேண்டியவன் ஒழுங்காக இருந்தான். யாருக்காக நான் கண்டவனிடம் கண்டதை கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று மனதுக்குள் புரியவள், உனக்கு தேவையில்லாத விஷயம். அந்தையா, நான் வேலை செஞ்சதுக்கு கூலி கொடுத்தையான்னு கொடுத்தா கொடுக்காட்டிப்போ என்று சொல்லி அவள் தனது பையை தூக்கி கொண்டு, நான் வேற ஆளை பார்த்துக்கிறேன், இனிமேல் இதோட முடிஞ்சுது, உங்ககிட்ட நான் வேலைக்கு வர்றது, வெளியே நான் வேலைக்கு போய்க்கிறேன் என்று சொன்னவள் நடக்க ஆரம்பிக்க அந்த மேஸ்திரி கடும் கோபம் கொண்டு இருந்தாலும் அதை மனதுக்குள் மறைத்து கொண்டு, அட பொன்னி, ஒரு விளையாட்டு தானே, என்ன இந்த மாமா விளையாடக்கூடாதோ உங்ககிட்டக்க, சரி கோவப்படாத, இந்தா புடி என்று அவளிடம் தவறான ஒரு பார்வையை வீசிவிட்டு சம்பளத்தை கொடுத்தான். வேறு வழியின்றி பொன்னியும் வாங்கி கொண்டு அமைதியாக நடக்கலானாள். அவள் நடந்து செல்லும் பொழுது மனதில் ஏகப்பட்ட கவலைகள். இந்த சம்பளத்தை எடுத்து கொண்டு போய்தான் இன்று அடுப்பு பொங்க வேண்டும். அடுப்பு பொங்கி 3 நாள் ஆச்சு, சோறு தண்ணி பண்ணலை. ஏன்னு கேட்க நாதி இல்லை. போனா போகுதுன்னு எல்லாம் கிடக்குது. பாவம் செல்லியும் குமாரும், நான் எப்போ வருவேன், திங்க ஏதாவது வாங்கி கொண்டு வருவேனா, இன்னைக்காவது சுடுசோறு கிடைக்குமான்னு ஏங்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த பணத்தை நான் பத்திரமா கொண்டு போகணுமே. போகிற வழிக்குள்ள அந்த மாயாண்டி நாசமாக போகிறவன், என்னை கட்டிக்கிட்டவன், அவன் வந்து பிடுங்கிக்கிட்டு கல்லு கடைக்கு போயிட்டான்னா நான் என்ன செய்வேன்? அவன் ஒரு பக்கம் அவனுக்கு பயந்தா, இன்னொரு பக்கம் என் மாமனார் மாமியாருக்கு பயப்பட வேண்டி கிடக்கேன். அவளுக வந்து என்னத்தையாவது அவனுக்கு பிடுங்கிட்டு போயிட்டான்னா நான் என்ன செய்வேன்? என்னதான் மாடா உழைச்சி இந்த குடும்பத்துக்கு போட்டாலும் ஒரு நன்றி விசுவாசம் கிடையாது. இவன் மகன் பட்டினி கிடக்கக்கூடாதுன்னு என் கை காசெல்லாம் பிடுங்கிட்டு போய் அவன் குடிச்சுப்புட்டு வரும்போது பக்கனையாக ஆக்கி போடுறா. மீனும் கறியும் கூட்டமா பண்ணி போட்டுட்டு கிடக்கா. ஆனால் நாம் பெத்த மகளுக செல்வியும் குமாரும் பட்னி கிடக்குது. பழைசு மீதி போனது, புளிச்சு போனது தின்னுக்கிட்டு கிடக்குது. இதுக்கு எப்படியாவது ஒரு விடிவு காலம் வந்தே ஆகணும் என்று மனதுக்குள் பொறுமிக்கொண்டு கொண்டிருந்தாள் பொன்னி. அவள் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது எதிரே வந்தார் அந்த கோயில் பூசாரி. மாரியம்மன் பூசாரியை கண்டதும் செல்விக்கு மனதில் ஒரு ஆனந்தம் வந்தது. பூசாரி ஐயா, எனக்கு ஒரு 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 என்று தயங்கினாள். என்ன செல்வி, என்ன பொன்னி, சொல்லம்மா, எதா இருந்தாலும் சொல்லு, உனக்கு என்ன வேணும்? இல்லை, அம்மனுக்கு பூசை எப்போ? இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா இருக்கு, அதான் கேட்கலான்னு என்று இழுத்தாள்.
அம்மனுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் பூசை போட போகிறேன், என்ன வேணும் சொல்லு. இல்லை, அம்மங்கிட்டக்க என்னோட கஷ்டமெல்லாம் நீங்கணும், ஒரு விடுகு காலம் வரணும் அப்படின்னு எனக்காக கொஞ்சம் வேண்டிக்கோங்களேன் என்று பரிதாபமாக சொன்னாள் பொன்னி. உனக்கு என்ன பொன்னி, நீ உன் மனசுக்கு ஏற்ற மாதிரி, உன் பெயருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொன் போன வாழ்க்கை வாழ போகிற, கவலையே படாதம்மா. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்குது, ஆனால் என் வாழ்க்கை தான் சிரிப்பாக சிரிக்குதே, உங்களுக்கு தெரியாதா பூசாரி ஐயா என்று சொல்லும்போதே பொன்னியின் கண்கள் கலங்கியது. இந்தா கவலைப்படாத, எனக்காக நீ ஒன்று செய்வியா என்று பூசாரி கேட்டார். சொல்லுங்க பூசாரி, என்ன செய்யணும்? நீ இன்னைக்கு கையோட நேராக அம்மன் கோயிலுக்கு வா, வந்து உன் கையால் அங்கே விளக்கு போட்டுட்டு அப்படியே உன் வீட்டுக்கு போ, இன்னிக்கே உன்னோட கவலையெல்லாம் தீரும் பாரேன் என்று அவர் சொல்லவும் பொன்னிக்கு கொஞ்சம் சலனம் ஏற்பட்டது. இப்படியே பூசாரி கூட நாம் போகலாமா என்று யோசித்தாள். ஆனால் கையில் இருந்த பணம் அவளை பத்திரம் பத்திரம் என்று சொன்னது. எதிரே கொஞ்சம் எட்டி பார்க்கும் பொழுது அவளின் கணவரின் குடும்பம் வருவது போல் தோண, உடனேவே அவர்களிடமிருந்து தப்பித்து கொள்ள, ஆகட்டும் பூசாரி ஐயா, உங்கள் கூடயே வரேன், அப்போ உங்கள் கையில் இருக்கிற பூசை சாமானை என்கிட்ட கொடுங்க என்று சடால் என்று அந்த பூசை சாமான்களை வாங்கியவள் தன் மனது முழுக்க அம்மனை வேண்டிக் கொண்டே அந்த பூசாரியுடன் அவசர அவசரமாக நடக்கலானான். கோயிலுக்கு சென்றவள் அம்மனுக்கு விளக்கை தேய்த்து நல்லபடியாக, அம்மா தாயே, எனக்கு ஏற்பட்ட கஷ்டத்தையெல்லாம் நீ நீக்கிவிடு என்று வேண்டிக் கொண்டு விளக்கை ஏற்றி வைத்து அம்மனை விழுந்து கும்பிட்டு விட்டு அப்படியே அவள் மெல்ல அந்த இடத்தை விட்டு நகர ஆரம்பித்தாள். ஆனால் பொன்னி வீட்டுக்கு வரவிருதற்கு நேரமாகி விட்டது. இருண்டு விட்ட காரணத்தினால் அங்கே பெரிய கலோபரம் நடந்து கொண்டு இருந்தது. பொன்னியின் கணவன் நன்றாக குடித்துவிட்டு ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருந்தான். அவனை நன்றாக ஏற்றிவிட்டு கொண்டிருந்தால் பொன்னியின் மாமனாரும் மாமியாரும், கூடவே அவளின் நாதனார், கொழுந்தி, மைனி என்று ஒரு பெரிய பட்டாளமே அமர்ந்து கொண்டு இருந்தது. பொன்னியின் கணவன் தாம் தூம் என்று கத்தி கொண்டிருந்தாள். பொன்னி மெல்ல பயந்தபடியே உள்ளே வந்தாள். அவள் கையில் அன்று வாங்கிய சம்பளத்தில் இருந்து வீட்டுக்காக சில சாமான்கள், அரிசி, பருப்பு, காய்கறி முதலியவைகளும் அப்படியே தன்னுடைய குழந்தை செல்விக்கும் குமாருக்கும் தின்பண்டமும் கொஞ்சம் வாங்கி கொண்டு வந்திருந்தாள். ஏட்டி, மரியாதையா அங்கேயே நில்லு என்று ஒரு குரல் அதிகாரத்துடன் அவள் காலை வீட்டினுள் வைக்கும் பொழுது கேட்டது. பொன்னி எதுவும் பேசாமல் மெல்ல கூட 2 எட்டு எடுத்துள்ளேன். அங்கிட்டு நில்லுன்னா என்ன தைரியத்தில் இப்படி உள்ளுக்குள்ள வர, மரியாதையா வெளியே போ என்று கத்தினான் அவளின் கணவன் மாயாண்டி. பொன்னி அவனின் கத்தலுக்கு எதுவும் பேசவில்லை, அமைதியாக நின்று கொண்டிருந்தாள். எப்படி நீ எங்கிட்டு போயிட்டு வர, யார்கிட்ட போய் படுத்துச்சு வர என்று அசிங்கமாக கேட்டான். பொன்னி வாயவே திறக்கவில்லை, அமைதியாக நின்று கொண்டிருந்தாள். அப்படி கேளு, என்ன, நான் ஆத்தா அப்பன் எல்லாம் வரும்போது உன் பொண்டாட்டி அந்த பூசாரிக்கிட்ட இழிச்சு பல்ல காட்டி பேசிட்டு இருந்தா. எங்களை பார்த்தாலோ இல்லையோ ஒரே விடுங்க அவங்க கூட எடுத்தா பாரு ஓட்டம். நாங்கள் பார்க்கலன்னு நினப்பு, நான் கட்டாயம் பார்த்தேன் என்ன என்று மாயாண்டியின் சகோதரி முனியம்மா தனது அருமை அண்ணனிடம் மூட்டிக்கொண்டிருந்தாள். ஆமால, அவ உன் தங்கச்சி சொல்லுது முழுக்க உண்மை. நானும் அப்பனும் நம்ம தங்கச்சியோடு போகும்போது அவன் கூட இழிச்சு பேசிகிட்டு இருந்தான். அது மாத்திரம் இல்லை, அவன் கூட பொழுதன்னைக்கு போனதை எப்போ வந்து நிற்கா பாரு. போகும்போது வேற சீலையில் போனான், இப்போ வேற சீலையில் வாரான். அங்கே என்ன நடந்துச்சோ ஏது நடந்துச்சோ, இப்படி ஒரு மானங்கெட்டவளை தான் நீ வச்சு கொடுத்தோன்னு நடத்த வேணுமாக்கும் என்று தனது மாமியார் சொல்வதை கேட்டு அவளை பார்த்து மறைத்தவள் அமைதியாக அதற்கும் எதுவும் பேசாமல் நின்று கொண்டிருந்தாள். ஏய், எங்கள் ஆத்தாலு என் தங்கச்சின்னு சொல்லுது உன் காதில் விழலை, மரியாதையாக பதில் சொல்லு. நீ அந்த பூசாரியோடு போனது உண்மையா பொய்யா என்று கேட்கவும் பொன்னி இப்பொழுதும் அமைதியா நின்றான். சொல்லுங்கம்லா, என்ன வாய திறக்காம என்று கத்தியவன் அப்படியே தன் கையில் இருந்த
ஒரு குண்டாவை எடுத்து பொன்னியின் மேல் விட்டெறிந்தான். பொன்னியின் மண்டை புலந்தது. கீழே விழுந்தாள். அடி மீதி குத்து என்று பொன்னியை அசிங்கமாக பேசிக்கொண்டு அவன் போட்டு நெய்ய பிடித்தான். மாயாண்டியின் அடியை மேலும் ஆத்திரத்தை மூட்டிக்கொண்டு இருந்தால் பொன்னியின் மாமியாரும் நாத்தனாரும் சேர்த்து கொண்டு அங்கே கூடியிருந்த கூட்டம் எல்லாம் அவளை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது. பொன்னியின் மகளான செல்வி 12 வயது. அப்போவோ பூ பெய்ய தயாராக கொண்டிருந்தாள். அவளின் மகன் குமார் 10 வயது. இருவரும் அழுது கொண்டு அம்மா அம்மா அப்பா அம்மாவை விடுங்கப்பா, அம்மாவை அடிக்காதீங்கப்பா, அம்மா அம்மா என்று கதறி கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களின் கதறல் மாயாண்டியின் காதிலோ மற்றவர்களின் காதிலோ கொஞ்சம் கூட விழவே இல்லை. பொன்னி சுருண்டு வீழ்ந்தாள். இவர்களிடம் என்ன பேசினாலும் தவறு, பேசாவிட்டாலும் தவறு. தினம் இப்படி ஒரு நரக வாழ்க்கையா என்று அழுது கொண்டிருக்கும் பொழுது வாசலில் மெல்ல ஒரு இருமல் சத்தம். அத்தோடு சேர்ந்து ஐயா மாயாண்டி விடியா, என் பேத்தி செத்தே போயிடும், விடியா, ஆயப்பன் இல்லாதவ விடியா என்று தன் அருமை பாட்டி பொன்னாத்தாவின் குரல் கேட்டு, பாட்டி ஆயா நீ எங்கிட்டு இங்க வந்த என்று அழுது கொண்டே பொன்னி அவளிடம் தாவினாள். அப்பொழுது பொன்னியின் சேலையெல்லாம் கிழிந்து இரத்தம் அங்கொன்று இங்கொன்றாக வந்து கொண்டிருந்தது. அவளின் வாயில் இரத்தம் நெற்றி பொட்டைத்திருந்திருந்தது. பொன்னாத்தா, ஐயா பொன்னி இப்படியாயா இன்னமும் உன் வாழ்க்கை போகுது? நானும் வருஷம் ஆச்சுன்னா மாறும் நீயாவது நல்லா இருப்ப, இந்த குடும்பத்துக்கு ஒரு குலை விளக்குன்ட்டு இருந்தேன், இப்படி இருக்கே ஐயா. ஐயா மாயாண்டி, என் பொன்னி உத்தமியா, விடியா, அவளை சந்தேகப்படாதையா என்று அழுது கொண்டே தேம்பி கொண்டிருந்தாள். இந்த கிழவி எங்க ஆத்தா, எங்க அப்பன், என் தங்கச்சி எல்லாரும் இவளோட யோகியதைய இன்னைக்கு நேரத்துக்கு இல்லை, அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காக. நான் தான் போனா போகுதுன்னு இத்தனை வருஷம் இந்த கேடு கெட்டவளோட குடும்பம் நடத்திட்டு இருக்கேன். இனியும் பொறுக்க முடியாது, பார்த்துக்கோ. மரியாதையா உன் பேத்தியை கூட்டிட்டு நடைய கட்டு. அப்படி இல்லை உன் பேத்தி கூட நான் வாழணும்னா இன்னொரு 10 பவுன் சங்கிலியை போடு, நான் பொறுமையாக இருக்கேன். போனா போகுதுன்னு இந்த மவளுக்கும் அவனுக்காக இந்த கேடுகட்டவளை ஏற்றுக்கிறேன் என்று மாயாண்டி கொஞ்சம் கூட மனதில் ஈவி இரக்கம் இல்லாமல் சொல்ல, ஆமாம், இந்த கேடுகட்டவளோட என் மகன் வாழணும்னா அவன் கேட்ட 10 பவுன் சங்கிலியை போடு என்று சொல்லிவிட்டு அந்த கதவை படார் என்று மூடினாள் மாயாண்டியின் தாய். பொன்னி மெல்ல எழுந்து, ஆயா பாத்தியா, இவங்க என் மேலே போட்ட பழி எதுக்குன்னு புரிஞ்சுதா? இந்த 10 பவுன் சங்கிலிக்கு தான் என்று அழுது கொண்டிருந்தாள். அங்கே நின்று கொண்டிருந்தாள் பொன்னாத்தாவும், புரிஞ்சுது தாயி, இந்த வாட்டி வெள்ளாம நல்லா போச்சு, அதுதான் உனக்கு ஏதே வேணுமா பண்ணலாமான்னு யோசிச்சு தான் நம்ம மணிப்பயலையும் கூட்டிக்கிட்டு உன்னையும் கூட்டிக்கிட்டு கடகண்ணிக்கு போகலான்னு கூட்டிகிட்டு போக வந்தேன். அந்த இடத்துல உன்னை இப்படி பார்க்க தாங்கலப்பா, நான் என்னத்தான் செய்வேன் என்று என்று அழுதாள் அந்த வயதான பொன்னாத்தா. விடு ஆயா, வா நம்ம ஊருக்கு போகலாம், நம்ம போகலாம் அத்தா, என்னால் இனிமேல் இங்கே இருக்க முடியாது என்று அழுது கதறிக்கொண்டு உடுத்த சீலையும் இல்லாமல் கிழிந்த சேலையுடன் மெல்ல நடக்க ஆரம்பித்தாள். அவளின் கையை இருக்க பற்றி கொண்டாள் செல்வியும் குமாரும். அம்மா நானும் உன் கூட வரேம்மா, கூட்டிக்கிட்டு போங்கம்மா என்று விசும்ப, வாங்க நம்ம எல்லாரும் போகலாம் என்று பொன்னாத்தாள் தனது பேத்தியையும் அவள் ஈன்ற 2 செல்வங்களையும் அழைத்து கொண்டு தனது ஊரான கிராமத்துக்கு வந்து சேர்ந்தாள். அன்று இரவு முழுக்க பொன்னிக்கு உறக்கமே பத்தவில்லை. எப்படி ஒரு வாழ்க்கை! ஒரு 10 பவுன் நகையை போட்டால் என்னோட மானம் திரும்பி வரும், நான் உத்தமியை ஆயிடுவேன். இப்படி 10 பவுன் இந்த 14 வருஷத்துல
ஆச்சியும் எத்தனை 10 பவுன் போட்டாச்சு, 4 தடவை 10 பவுன் போட்டாச்சு, இப்போ 5ஆம் தடவை கேட்குது. அப்போ பணம் வந்தா உத்தமி, பணம் இல்லாட்டி சோட போனவ. இப்படி ஒரு கேடுகட்ட வாழ்க்கையை நான் வாழத்தான் வேணுமா? எதுக்கும் இருக்கட்டும் என்று அழுது கொண்டு அமர்ந்திருந்தவளை பொன்னாத்தாள் மெல்ல எழுப்பி, ஐயா தாயி பொன்னி வாத்தா, நீ சாப்பிட்ருக்க மாட்ட, நீயும் செல்லியும் குமாரும் ஒரு சோறு தின்னுங்க, ஏதோ என்னால் முடிஞ்சது சோறு ஆக்கி வச்சிருக்கேன், எல்லாரும் ஒரு சோறு தின்னுட்டு அப்புறமா படுப்போம் வாதாயி என்று அன்பாக கூப்பிட அனைவரும் அமர்ந்து 3 நாட்கள் கழிந்து சுட சுட அவள் பொன்னாத்தா ஆக்கி வச்ச சோறும் கீரையும் மிகவும் அருமையாக இருக்க சாப்பிட்டார்கள். ஆச்சி, நான் ஒன்று சொல்லுவேன், நீ எப்படி ஆச்சியே எடுத்துப்ப? சொல்லுதாயி, உனக்கு இல்லாததா என்னதாயி வேணும் என்று பொன்னாத்தா கேட்டார். இல்லை, நான் வாழற வாழ்க்கைக்கு என்ன ஆச்சு அர்த்தம் சொல்லு ஆச்சி என்று விம்ம ஆரம்பித்தாள் பொன்னியும். ஆமாதாயி, நானும் உனக்காகத்தான். உன் சிறு வயசில் ஆயும் அப்பனும் போயிட்டாக, என்னோட சிறு வயசுலேயும் தான் ஆயும் அப்பனும் போயிட்டாக, என்ன மாதிரி நீயும் ஆயிட்ட. நானும் ஒரு கேடு கட்டவனை கட்டிக்கிட்டு உங்கள் அப்பனை பெற்று போட்டேன். அவனும் சின்ன வயசில் போய் சேர்ந்துட்டான். விடு, எந்தலையோடு போகும்னு நினச்சேன், அது உனக்கும் தொடர்ந்து போச்சே பிள்ளை. ஆனால் நான் அப்போ ஒன்று நினச்சேன் பார்த்துக்கோ, என்ன இருந்தாலும் இப்படி ஒரு கேடுகட்டு மானங்கட்ட வாழ்க்கையை நம்ம வாழக்கூடாது, அது நம்ம மகனுக்காக இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு பல நேரத்தில் நினச்சது உண்டு. அதை நினச்சி தான் என்னமோ தெரியல, விதி என் புருஷனை சீக்கிரமே கொண்டு போச்சு. அதனால நான் சீக்கிரவிலே வீணாக போனவளா முண்டச்சியாக போனேன் பிள்ளை. ஆனால் விடு, இதுக்கு மேலே எனக்கு உன் வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தத்தை பண்ணணும். ஒன்று மாத்திரம் நல்லா புரிஞ்சுக்கோ பொன்னி, நம்ம வாழ்க்கை நம்ம கைன்னு மாறுதோ, என்னைக்கு அப்படி ஆகுதோ அன்னைக்கு தான் நமக்கு விடிவு காலம். என்னடா இந்த பொண்ணாச்சா இப்படி சொல்லுதாலே நீ நினைக்காத, உனக்கு எது வாழ்க்கைன்னு தோணுதுங்கிறத கொஞ்சம் உட்காந்து யோசிச்சு பாரு புள்ள. அப்படி யோசிக்கும்போது உனக்கு தெரியும் உன்னோட தேவை என்னன்னு. அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி முடிவு செஞ்சுக்கோ. ஏன்னா காலம் கிடக்கிற காலத்துக்கு நாலு போகிற போக்குக்கு இப்படி பட்டிக்காட்டா மாதிரி அடி உதைய வாங்கிக்கிட்டே நீ வாழ்ந்து தான் ஆகணும்னு இந்த பொண்ணாத்தான் சொல்ல மாட்டா. ஒன்று மாத்திரம் நெசம் பார்த்துக்கோ, என் உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் உனக்கு கஞ்சியோ கூழோ என்னால் ஊற்ற முடியும். நம்மக்கிட்ட இருக்கிற அரக்காணி வயக்காடு போதும் பிள்ளை உன் வயத்தை கழுவுறதுக்கு. என்ன இருந்தாலும் முடிவு எடுக்க வேண்டிய இடத்துல நீ இருக்க. உனக்கும் சின்ன வயசு இல்லை, வயசும் பெருசாகி போச்சு, தோளுக்கு மிஞ்சின பொண்ணு வளர்ந்தாச்சு. இன்றைக்கோ நாளைக்கு செல்வி குத்த வச்சுட்டுனா வாழ்க்கை எப்படின்னு அது முடிவு எடுக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துடும். இன்னும் 2-4 வருஷம் கழிச்சு போச்சுன்னா குமார் அவன் முடிவை தேடிக்கிறதுக்கூடிய வயசு வந்துருச்சும்மா. அதனால நீ உன் முடிவை தேடிக்கோ, உனக்கு எதுன்னு வேணும் பாரு. அதுக்கு இந்த ஆத்தா உனக்கு எப்போதும் கூடையே நிற்பாப்பில்ல என்று சொல்லிய பொண்ணாத்தா அப்படியே அயர்ந்து படுத்து விட்டாள். இரவு முழுக்க உட்கார்ந்திருந்து பொன்னி யோசிக்க ஆரம்பித்தாள். அப்பொழுதுதான் பொன்னிக்கு ஒன்று வரைத்தது. தான் வந்த பொழுது தனக்கு கிழிந்து கிடந்த சீலை எங்கே என்று தேடினாள். அங்கே தள்ளி இருந்து பார்த்தால் அதை தனது பொன்னாத்தா கொடுத்த சீலையை உடுத்தியது நினைவுக்கு வந்தது. மெல்ல புன்னகை அவளின் முகத்தில் அரும்பியவள் ஒரு முடிவு செய்தாள். முடிவு செய்ததும் முகமெல்லாம் மலர்ந்தது. நன்றாக நிம்மதியாக தூங்கினாள். பொழுது விடிந்ததும் பொன்னி வழக்கம் போல் வேலைக்கு கிளம்பினாள். சோறையெல்லாம் ஆக்கி வைத்தாள். பொன்னாத்தா எழுந்ததும், பொன்னி என்னாத்தா முகமெல்லாம் சிரிப்பாக இருக்கு, ஆனா ஏப்பிள்ள இது என்ன கோலம்? ஆத்தா
கவலையே படாத. நீதானே நேத்திக்கு சொன்ன ராவில் என் முடிவை நான் எடுத்துக்கணும்னு. என் முடிவை நான் எடுத்துட்டேன் ஆத்தா. இனிமேல் இதுதான் என் கோலம் என்று சிரித்தாள். ஐயோ புள்ள, ராத்திரி வேலை உனக்கு மாத்து சீலை இல்லைன்னு அவசரத்துக்கு என் சீலையை கொடுத்தேன். அதையே இப்போ கட்டிக்கிட்டு இப்படி நிற்க, அதுவும் வேலைக்கு கிளம்பிக்கிட்டு நிற்க. ஆத்தா, நம்ம கழனி காணிக்கு போவோம், நம்ம வேலை செய்ய போகிறோம். இப்படி ஒரு கேடுகட்ட புருஷன் இருந்து என்ன செத்து என்ன? இவன் இருந்து ஒன்றும் எனக்கு இதுவரையும் சாதிக்கலை. பணம் கொடுத்தா நான் உத்தமி, பணம் கொடுக்கலன்னா நான் உத்தமி இல்லை. இவன் இப்படியே பண்ணிகிட்ருப்பான். நீ சொன்ன மாதிரி நாளைக்கு என் பொண்ணு குத்த வச்சான்னு வச்சுக்கோ, அவளுக்கும் அவன் இதே பட்டம் கட்ட மாட்டான், அவன் குடும்பம் கட்டாதுன்னு என்ன நிச்சயம்? தவிர என் பொண்ணும் என் பையனும் நான் என்னெல்லாம் பட்டிருக்கேன், நான் எப்படிங்கிறத பார்த்து வளர்ந்தவங்க. அவன் எங்கேயும் எப்படியும் இருந்துட்டு போட்டோம். ஆனால் நேற்றுக்கு நீ கொடுத்த உன்னோட வெள்ளை சீலை தான் இனிமேல் எனக்கு நிரந்தரமான சீலை. இந்த சீலையை தான் நான் கட்டுவேன். இந்த சீலையோடு தான் நான் இனிமேல் எங்கேயும் போவேன் வருவேன். இந்த சீலையோடு தான் நான் வேலைக்கு போய் என் பிள்ளைகளை காப்பாற்றுவேன். என்னோட இந்த முடிவுக்கு இந்த பிள்ளை ரெண்டும் ஒத்துக்கிடுச்சின்னா என் கூட இருக்கட்டும். இல்லை அதுக்கு அப்பந்தான் பெருசு அப்படின்னா தாராளமாக அவன் அப்பங்கிட்ட நானே கொண்டு போய் விட்டுட்டு வரேன் ஆத்தா. ஆனால் என் முடிவில் இனி மாற்றம் இல்லை, உங்கூட தான் நான் இருக்க போகிறேன் என்று அவள் சொல்வதை அவளின் மகள் செல்வியும் குமாரும் கேட்டுக்கொண்டே இருந்தா. அம்மா 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 அம்மா, இந்த வருஷம் இங்கே பள்ளிக்கூடத்தில் நீ எங்கள் 2 பேரையும் இந்த கிராமத்தில் சேர்க்குற வரைக்கும் நானும் தம்பி குமாரும் ஆச்சி கூட போய் எலுமிச்சம்பழமும் பூவும் பறிக்க போகிறோம்மா என்று அவர்கள் சொல்வதனால் பொன்னியின் முடிவை ஆமோதித்ததை கேட்ட பொன்னி சிரித்து கொண்டே அந்த வெள்ளச்சீலையும் ஆனால் நெற்றியில் பொட்டும் கையில் வளையுடன் தன் கைப்பையை எடுத்துக்கொண்டு அதில் கட்டு சாதத்தை எடுத்துக்கொண்டு தனது பாட்டியின் வயக்காட்டுக்கு வேலை செய்ய மலர்ந்த முகத்துடன் கிளம்பினார். பொன்னியின் முடிவு நிரந்தரமான முடிவாக, அந்த குடும்பத்தாரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட முடிவாக அமைந்ததில் அத்தனை பேருக்கும் சந்தோஷம். பொன்னியிடம் இப்பொழுது ஒரு நிமிர்வு பொலிவு இருந்தது. பொன்னி நிமிர்வுடனும் பொலிவுடனும் என்னால் இனி எந்தையும் சாதிக்க முடியும், நானே வாழ்ந்து காட்டுவேன் என்று அமைதியான முடிவுடன் சென்று கொண்டிருந்தாள். பொன்னியின் இந்த முடிவால் அவளிடம் ஒரு நிமிர்வும் பொலிவும் காணப்பட்டது. மற்றவர்களை பற்றி கவலைப்படாமல் தனது முடிவில் உறுதியாக பொன்னி தனது எதிர்காலத்தை நோக்கி வீரநடை போட்டுக்கொண்டு சென்றாள்.